ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எறா சேமியா. எறா சேமியா எப்படி செய்யலான்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். ஒரு பேனில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஆயிலை ஊற்றி நம்ம இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சேமியா பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும். இந்த அளவுக்கு செவந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். அதுக்கடுத்ததாக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. 240 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து எறாவை எடுத்திருக்கேன். எறா போட்டுட்டு அதிலேயே தேவையான அளவு சால்ட்டு போட்டு நம்ம இதில் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அதையும் இதில் வதங்கிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கிறேன். அதுக்கடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதையும் இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 சின்ன சைஸு தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகி வரணும். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதில் எறா போட்டு செய்கிற மாதிரி முட்டை போட்டு கூட செய்யலாம். முட்டை பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தில் போட்டு வதங்காமல் கடைசியாக நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். ஒரு கொதி வந்த பிறகு அதில் முட்டை போட்டு அதுக்கப்புறமா சேமியா போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்ததான் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம போட்ட மசாலா வந்து கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வதக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போது பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற சேமியாவை பொறுத்து தான் இருக்குது, நம்ம வாங்குகிற பிராண்டை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சில பிராண்ட் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சேமியா. நான் வாங்கியிருக்கிற பிராண்டை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வேகிடும். அதுக்காக தான். இப்போ கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிற சேமியா ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு தம்முக்கு வைக்க போகிறோம் சிம்மில். உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தம்முக்கு வச்சுக்கலாம். நடுவில் நீங்கள் வந்து கிண்டி விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்காது. நல்லா இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கணும் சேமியா. இந்த எதுக்காக இப்படி வந்திருக்குன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணுறது பொறுத்து, அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. இது 2த்தையும் நம்ம கரெக்டாக செஞ்சோன்னாக்கா இந்த மாதிரி வரும். சேமியா வந்து பிரியாணி டேஸ்ட்டுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.